ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலழகா எஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 27. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் வந்து எதுவுமே இல்லைங்க. ஸோ எல்லாமே வந்து கொல்கத்தா இஷ்யூ நடந்திருக்குல்ல, ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் அந்த உமனோட சேஃப்டி ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் ஒன்றும் வந்து இல்லைங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடிட்டோரியல் வந்துடலாம். ஸோ எடிட்டோரியலில் இந்த 2 பெரிய நியூஸும் சரி, இந்த 2 சின்ன நியூஸும் சரி, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் வாசிச்சு விட்ருங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் இதாக இருக்கும். ப்ளஸ் ஸோ இது 2 ஆர்டிக்கிளுமே வந்து பெரிய ஆர்டிக்கல் ரெண்டுமே உமன் ரிலேட்டடானது, உமன் சேஃப்டி ரிலேட்டடானது தான். ஸோ இந்த 2 ஆர்டிக்கிளும் வந்து படிச்சுட்டு இந்த சின்ன ஆர்டிக்கல் வந்து படிச்சிருங்க. நோ மோர் டிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஒப்பீனியன் வந்தீங்க அப்படின்னாலும் ஸோ இதுவும் வந்து ரீதிங்கிங் வயலன்ஸ் இன் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கலும் வந்து உமன் சேஃப்டி ரிலேட்டடானது தான். இதையும் வந்து ஒரு ரவுண்டு வாசிச்சிருங்க. அதே மாதிரி எ ப்ராப்பர் ப்ராப் அலோன் கேன் என்ஷூர் டைம்லி ஜஸ்டிஸ். ஸோ இதுவும் வந்து உமன் ரிலேட்டடான சேஃப்டி ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்து. இதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ ஒப்பீனியனில் இந்த ரெண்டுமே வந்து ஒரு ரவுண்டு வாசிச்சிருங்க. ஸோ மெயினாக பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை நிறைய சொசைட்டியில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நியூஸ் பேஜில் இந்த பெங்கால் ஹேஸ் நாட் செட்டப் நியூ கோர்ட்ஸ் ஃபார் ரேப் கேசஸ் சென்டர். ஸோ இதுவும் உமன் சேஃப்டி ரிலேட்டடானது தான். ஸோ இதில் மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, பெங்காலில் வந்து நிறைய கோர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ண சொல்லியிருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணல. அதே மாதிரி பெங்காலில் வந்து டோல் ஃப்ரீ நம்பர், உமன் சேஃப்டி நம்பருக்கு டோல் ஃப்ரீ, சில்ட்ரன் ஹெல்ப்லைன் நம்பர், ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை. இது ஃபுல்லாக வந்து சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதாங்க இந்த ஆர்டிக்கல். அடுத்து பிஸ்னஸ் பேஜுக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிஃபைன்ஸ் லிட்ரஸி ஃபுல் லிட்ரஸி இன் புஷ் ஃபார் அடல்ட் லிட்ரஸி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. என்னென்னா லிட்ரஸினா என்ன, ஃபுல் லிட்ரஸினா என்ன அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷனோட லெட்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதில் சில டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எது கீழே இந்த லெட்டர்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு 5 இயர் ப்ரோக்ராம் 2022 to 2027 வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த லெட்டர் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன விஷயம் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதாவது ஸோ இதில் இந்த ஆர்டிக்கலில் FLNAT அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நான் லிட்ரேட், அதாவது படிக்காதவங்க, இல்லிட்ரேட் பர்சன்ஸ், நான் லிட்ரேட்டாக இருக்கிறவங்களையும் லிட்ரேட்டாக கன்சிடர் பண்ணுவாங்களாம். எப்படி அப்படின்னா இந்த NILP கீழே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க லிட்ரேட்டாக. எப்படி அப்படிங்கும்போது அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அதுதான் இந்த FLNAT, அதாவது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் லிட்ரேட் பர்சனாக கருதப்படுவீங்க. ஸோ ஒரு இல்லிட்ரேட்டு கூட ஒரு நான் லிட்ரேட்டும் வந்து எழுதி லிட்ரேட்டாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும். அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2024 இந்த FLNAT வந்து நடந்திருக்கு. வாஸ் கண்டக்டட் ஆன் எப்போ அப்படின்னா March 17 நடந்திருக்கு. ஸோ அதில் இத்தனை பேர்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. அதில் வந்து ஹவர் 85.27% தான் வந்து சர்டிஃபை ஆயிருக்காங்க லிட்ரேட்டாக. ஸோ மித்தவங்களாம் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த FLNAT அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஓவராலாக அந்த டேட்டா கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃப். இதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்து இதிலேயே வந்து இந்த பேராகிராஃபில் சாக்ஷர் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. இது 2009 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இது. ஸோ இதை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஆர்டிக்கல். அடுத்து ஸோ பிஸ்னஸ் பேஜ் வந்தீங்க அப்படின்னா நியூ மைனிங் லீவிஸ் கேன் ரைஸ் கன்சியூமர் பவர் பில்ஸ், ICRA வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ICRA அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து 1991 செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மைனிங் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குங்க. ஆக்சுவலாக எதில் வந்துச்சு அப்படின்னா எடிட்டோரியலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மைனிங் ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியாக லீவு வாங்கிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தனியாக நீங்கள் டாக்ஸஸ் வந்து வாங்கிக்கலாம் மைனிங் ரிலேட்டடான செக்டார்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து லீவி வந்து போட்டுக்கலாம், நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் பேஸு. ஸோ இதில் வந்து இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் கூட படித்தாலும் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு போன லாஸ்ட் இயர் கிட்ட வந்த நியூஸ். அது அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்ஸ் டு இம்போஸ் மைனிங் டேக்ஸ் நீங்கள் வந்து இம்போஸ் பண்ணிக்கலாம். கேன் ரைஸ் பவர் டேரிஃப் கூட்டணும் அப்படின்னாலும் வந்து கூட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி இம்பேக்டிங் இது இப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ICRAன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இம்பேக்ட் அது வந்து எதில் இம்பேக்ட் வந்து தெரியும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எல்லாமே டேக்ஸஸ் எல்லாமே
டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதை வெளியே கன்சியூமர்ஸ் கிட்ட போகும்போது அதில் டிக்ரீஸ் இருக்காது, இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ மைனிங் லீவி வந்து ரைஸ் த கன்சியூமர் பவர் பில்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சியூமர்ஸோட பில்ஸ் வந்து கண்டிப்பாக கூடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து இருக்கும். ஸோ அதை சொல்கிறது இந்த ICRA வந்து அதை வந்து சொல்லியிருக்கு, அவ்வளோதான். ஓகே, இவ்வளோ தாங்க வேர்ல்டில் வந்து. ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ஸிங், அதாவது இந்த டசன்ஸ் மிஸ்ஸிங் இன் சூடான் ஆஸ் டேம் கொலாப்சஸ் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டேம் ஃபெயிலியரை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. அதே மாதிரி இது ஃப்ளாஷ் ஃப்ளட் காசஸ் டியூ டு ஹெவி மான்சூன் ரெயின்ஸ் கில் 22 இன் தாய்லாந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஃப்ளட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ளட்னா என்ன, பேசிக்காக என்ன ஏது, அது மாதிரி ஃப்ளட்டுக்கு எதுவும் கைட்லைன்ஸ் இருக்கா, NDMA கைட்லைன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள கீழே வந்து வரும். ஸோ இதாங்க வேர்ல்டு. இதில் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு எந்த நியூஸும் வந்து முக்கியமாக இல்லை. ஸோ இன்னையோட பேப்பர்லேயும் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இல்லைங்க. ஸோ ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.